வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு தெருக்களுக்குள்ள ஒரு லோக்கல் ஜர்னலிஸ்டா ஒரு ரவுண்ட்ஸ் போக போறோம். சமீபத்துல நடந்து முடிஞ்ச தேர்தல்ல புதுசா வந்திருக்க அரசு கொடுத்த பிரம்மாண்டமான வாக்குறுதிகள் நம்ம அன்றாட வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுன்னு ஒரு ஆழமான அலசல் மூலமா பார்க்க போறோம். வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல இந்த தேர்தல் ரிசல்ட் கொடுத்த அந்த பெரிய அதிர்வலையிலிருந்தே ஆரம்பிப்போம். பல வருஷங்களா ரெண்டு பெரிய கட்சிகள் மட்டுமே கோலுச்சு நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல தளபதி விஜயோட தமிழக வெற்றிக் கழகம் அதாவது டிவிகே 108 இடங்களை ஜெயிச்சு ஒரு மாபெரும் அரசியல் பூகம்பத்தையே உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். டிவிகேவோட அதிகாரப்பூர்வ அறிக்கையில ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. நீண்ட காலமா மாநிலத்தை அச்சுறுத்தி வந்த பணபலத்துடனான அரசியல் கலாச்சாரம் இப்போது ஆழமாக புதைக்கப்பட்டு விட்டது. அதாவது பழைய சிஸ்டத்தை மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இது உண்மையிலே அடித்தட்டு மக்களுக்கான வெற்றி அப்படின்னு அவங்க முன்வைக்கிறாங்க. இந்த ஒரு பேஸ்ல இருந்து தான் அவங்க கொடுத்திருக்கிற பெரிய அளவிலான மக்கள் நல திட்டங்களை நம்ம பார்க்கணும். சரி, இப்போ நம்ம தெருக்களுக்குள்ள நடந்து போய் வெற்றி மகளிர் திட்டம் மூலமா ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும் என்ன கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். இங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் பெண்களுக்கு நேரடியா கிடைக்க போற பண உதவியும் வீட்டு உபயோக நன்மைகளும் தான். யோசிச்சு பாருங்க, 60 வயசுக்கு உட்பட்ட குடும்ப தலைவிகளுக்கு மாசம் 2500 ரூபாய், ஒரு குடும்பத்துக்கு வருஷத்துக்கு 6 இலவச சமையல் கேஸ் சிலிண்டர்கள், அப்புறம் வெளியூர் போற பஸ்ஸுகள் உட்பட எல்லா அரசு பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயணம். அது மட்டும் இல்லாம மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வட்டி இல்லாத கடன். இது எல்லாமே ஒரு குடும்பத்தை நடத்துற பெண்களோட நிதிச்சுமையை உடனடியாக குறைக்கிற வகையில டிசைன் செய்யப்பட்டிருக்கு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு குடும்பத்துல நடக்கிற கல்யாணம், குழந்தை பிறப்பு மாதிரி முக்கியமான தருணங்களை இந்த கட்சி எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னு பாருங்க. வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள ஏழை பெண்களுக்கு திருமண உதவியா 8 கிராம் தங்கம் கூடவே ஒரு பட்டுப்புடவை தரதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கர்ப்பிணி பெண்களுக்கு 25,000 ரூபாய் நிதி உதவி, பிறக்கிற குழந்தைக்கு தங்க மோதிரம்னு குடும்பத்தோட ஒவ்வொரு முக்கிய கட்டத்துக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா கல்வி. வறுமை காரணமா எந்த குழந்தையும் படிப்பை பாதியில நிறுத்திடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல படிக்கிற குழந்தைகளோட தாய்மார்களுக்கு வருஷத்துக்கு 15,000 ரூபாய் நிதி உதவி அறிவிச்சிருக்காங்க. இது குழந்தைகளை பள்ளிக்கூடத்திலேயே தொடர்ந்து படிக்க வைக்க தாய்மார்களுக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுக்குதுன்னே சொல்லலாம். சரிங்க, நகரத்திலையும் புறநகரங்களில் இருக்கிற வீடுகளை பத்தி இவ்வளவு நேரம் பார்த்தோம். ஆனா நம்ம மாநிலத்தோட முதுகெலும்பா இருக்கிற கிராமப்புறங்களோட நிலைமை என்ன? விவசாயிகளுக்கும் நம்ம மீனவர்களுக்கும் இந்த அறிக்கையில என்ன இருக்கு? நேரா வயல்வெளிகளுக்கும் கடற்கரைகளுக்கும் போவோம். கிராமப்புற மக்கள் மத்தியில ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின அந்த விவசாயம் மற்றும் கடலோர திட்டங்களை பத்தி இப்ப விரிவா பார்க்கலாம். விவசாயிகளின் கடன் தள்ளுபடியில ரொம்ப நுட்பமான ஒரு அணுகுமுறையை இங்க கையாண்டிருக்காங்க. அதாவது 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் வச்சிருக்கிற சிறு விவசாயிகளுக்கு விவசாய கூட்டுறவு பயிர்க்கடன் முழுமையா, அதாவது 100% தள்ளுபடி செய்யப்படும். அதே சமயம் 5 ஏக்கருக்கு மேல நிலம் இருக்கிற விவசாயிகளுக்கு 50% கடன் தள்ளுபடி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நில உடைமையின் அடிப்படையில இந்த திட்டம் ரொம்ப தெளிவா பிரிக்கப்பட்டிருக்கு. அடுத்த வருமான உத்தரவாதத்தை கவனிங்க. நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3,500 ரூபாயும், கரும்புக்கு டன்னுக்கு 4,500 ரூபாயும் குறைந்தபட்ச ஆதரவு விலையா நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. குத்தகை விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 10,000 ரூபாய் முதலீட்டு ஆதரவும் உண்டு. இதுல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க விஷயம் என்னன்னா, இறால் உள்ளிட்ட மீன்களுக்கும் முதன்முறையா குறைந்தபட்ச ஆதரவு விலையை, அதாவது MSPயை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது கடலோர சமூகத்துக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய மைல்கல். மீன்பிடி தடைக்காலம் அப்புறம் பருவமழை காலங்கள்ல மீனவ குடும்பங்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதை கருத்தில் கொண்டு அந்த காலங்கள்ல அவங்களுக்கு 27,000 ரூபாய் உதவித்தொகையும் 25 லட்சம் ரூபாய் விபத்து காப்பீடும் வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. இது நம்ம கடற்கரை கிராமங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வலையை உருவாக்குது. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு, அதாவது நம்ம இளைஞர்களுக்கு இது எதை உணர்த்துகிறது? இப்போ நம்ம அப்படியே நம்ம ஊர் காலேஜ் கேம்பஸ்குள்ள போய் இளைஞர்களுக்கான திட்டங்கள் என்னென்ன இருக்குன்னு அலசுவோம். வேலைவாய்ப்பின்மையை போக்குறதுக்கும் தொழில்நுட்ப ரீதியா நம்ம மாநிலத்தை நவீனமாக்குறதுக்கும் இவங்க என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு பாப்போம். இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட், வேலை தேடிட்டு இருக்கிற பட்டதாரிகளுக்கு மாசம் 4,000 ரூபாய் உதவித்தொகையும், டிப்ளமோ அல்லது ITI படிச்சவங்களுக்கு 2,500 ரூபாயும் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல திறன் மேம்பாட்டு பயிற்சிக்காக 8,000 முதல் 10,000 வரை உதவித்தொகை, அப்புறம் பட்டப்படிப்புக்கு 20 லட்சம் ரூபாய் வரை பிணையமில்லா கல்விக்கடன். ஒரு வேலையை தேடுற இளைஞருக்கு இது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய நிதி ஆதரவா, ஒரு ஸ்ட்ராங்கான பேக்கப்பா இருக்கும். வெறும் உதவித்தொகை மட்டும் இல்லங்க, வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுலயும் மாபெரும் இலக்குகளை வச்சிருக்காங்க. அரசு சேவைகளை மக்கள் வீடுகளுக்கே கொண்டு போய் சேர்க்க மாசம் 18,000 ரூபாய் சம்பளத்துல புதிதாக 5 லட்சம் அரசு வேலைகள் உருவாக்கப்படும்னு ஒரு பெரிய அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. அது மட்டுமா, வருஷத்துக்கு 5 லட்சம் மாணவர்களுக்கு உதவித்தொகையோடு கூடிய இன்டர்ன்ஷிப், இளம் தொழில் முனைவோருக்கு 25 லட்சம் ரூபாய் வரை பிணையமில்லா கடன் அப்படின்னு இளைஞர் படையை தட்டி எழுப்ப பல பிரம்மாண்டமான வாக்குறுதிகள் இருக்கு. இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் பாரம்பரியமான நலத்திட்டங்கள். ஆனா இது முற்றிலும் ஒரு எதிர்காலத்தை நோக்கிய தொழில்நுட்ப பாய்ச்சல். 2036 ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டை 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமா மாத்தணுங்கிற இலக்கோடு ஒரு தனி AI அமைச்சகம், AI பல்கலைக்கழகம் மற்றும் ஒரு AI சிட்டியே உருவாக்கப்படும்னு இந்த புதிய அரசாங்கம் அதோட பிரம்மாண்டமான லட்சியத்தை வெளிப்படுத்தியிருக்கு. இப்போ களத்துல நிக்கிற ஒரு பத்திரிகையாளனா இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியே ஆகணும். இந்த திட்டங்கள் எல்லாம் கேட்க ரொம்பவே நல்லா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா இது எல்லாம் செயல்படுத்த நம்ம மாநிலத்துக்கிட்ட போதுமான நிதி இருக்கா? பிராக்டிகலா இதை அரசாங்கத்தால சமாளிக்க முடியுமா? ஒரு ரியாலிட்டி செக் பண்ணிடுவோம். இந்த புதிய நிர்வாகம் எதிர்கொள்ள போகும் உண்மையான நிதி நிலைமை என்னன்னு கொஞ்சம் அலசுவோம்.
நம்ம மாநிலத்தோட தற்போதைய வருவாய் சுமார் 3.75 லட்சம் கோடியாக இருக்கு. ஆனா பிவிகே கட்சி அறிவிச்சிருக்கிற இந்த புதிய நலத்திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு மட்டுமே தோராயமா 1 முதல் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை கூடுதல் செலவாகும்னு நிபுணர்கள் கணிச்சிருக்காங்க. ஏற்கனவே மாநிலத்தோட கடன் சுமை ரொம்ப அதிகமா இருக்கிற இந்த சூழ்நிலையில வரவுக்கும் செலவுக்குமான இந்த இடைவெளி ஒரு மிகப்பெரிய சவால் தான். சரி, இந்த மாபெரும் செலவுகளை மாநிலத்தை திவாலாக்காம எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்னு டிவிகே தரப்புல கேட்கப்பட்டப்போ அவங்க ஒரு தீர்வை முன்வைக்கிறாங்க. லஞ்ச ஒழிப்பை ரொம்ப தீவிரமா செயல்படுத்துவதன் மூலமும் தேவையற்ற அரசு செலவுகளை வெட்டி குறைப்பதன் மூலமும் பட்ஜெட்டை பேலன்ஸ் செய்ய முடியும்னு அவங்க சொல்றாங்க. இந்த உத்தியை அவங்க எப்படி நடைமுறையில சாத்தியமாக்க போறாங்கன்றது தான் இப்போதைக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி. இறுதியாக, இந்த பிரம்மாண்டமான திட்டங்கள் ஒரு முழுமையான வழிகாட்டியாக மாறி நம்ம சமூகத்துல நிஜமாகுமா அல்லது தேர்தலுக்காக சொல்லப்பட்ட வெறும் வாக்குறுதிகளாகவே காற்றில் கரைந்து போகுமா? இந்த மாபெரும் அரசியல் மாற்றம் உங்க தெருக்களில், உங்க அன்றாட வாழ்க்கையில எப்படி எதிரொலிக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தொடர்ந்து கவனிப்போம். நன்றி.